ஸோ அமிர்த கஞ்சி சாப்பிட்டீங்கன்னா அதில் உங்களுக்கு அதில் பாதாம், பிஸ்தா, முந்திரி, அக்ரூட்டு, வெள்ளரி விதை, பூசணி விதை, சாரப்பருப்பு, வரகு, தெனை, குதிரைவாளி, சாமை, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும். மூங்கில் அரிசி, கருப்பு கவுனி அரிசி, ஸோ குள்ளஞ்சார், இந்த மாதிரி எல்லா ரைஸ் வகைராவும் அதுக்குள்ளே வந்துடும். சரியா? ஸோ அதனால் நீங்கள் அமிர்தகளி ஃபார்முலா நம்ம ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புவாங்க. அதை வாங்கி நல்லா எல்லாத்தையும் ஒன்றா கலந்து 28 ஐட்டம் இருக்கும், ஒன்றா கலந்து வறுத்து அரைச்சி வச்சுக்கிட்டு ஒழுங்காக சாப்பிடணும். ஸோ 8 வருஷம் கையடிச்சாச்சு. அந்த 8 வருஷத்தை சரி பண்ணனா அட்லீஸ்ட் 1 வருஷமாவது நான் சொன்ன உணவு பழக்க வழக்கத்தை மாற்றுங்க. நான் சொன்ன உணவு பழக்க வழக்கத்துக்கு வாங்க, ஈஸியாக சரியாயிடும். அது மாதிரி நீர் குளியல் பண்ணணும், குளிக்கணும். நல்லா அரை மணி நேரம் 1 மணி நேரம் தினசரி குளிக்கணும். இல்லைன்னா குறிக்குளியல், விதை குளியல் நீரில் பண்ணணும். ஸோ அதெல்லாம் ரெகுலர் பண்ணீங்க அப்படின்னா மறுபடியும் இழந்த ஆண்மையை சரி செய்யலாம். வயசு 20 தான். 20ல் யாரும் கிழவன் ஆக முடியாது, யாருக்கும் எலும்பு கரையாது. மனம் சார்ந்த பிரச்சனையாக உருவாயிடுச்சு. அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. அப்பா ஒரு செல்லு, அதுவும் டச்சு ஸ்கிரீனு, அம்மா ஒரு செல்லு, அதுவும் டச்சு ஸ்கிரீனு, உங்களுக்கு ஒரு ரூமு, அவங்களுக்கு தனித்தனி ரூமு. இப்படி குடும்பமாக இருந்தாலும் பிரிந்து வாழக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கோம். குடும்பமாக தான் இருக்கிறோம். பிரிந்து வாழ்வது கட்டாயம்ன்றது ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே இன்னைக்கு உருவாயிடுச்சு. தாத்தா பாட்டி அவங்களும் சீக்கிரம் மண்டையை போடக்கூடிய காலமாக மாறிடுச்சு. உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு பேரண்டல் கைடன்ஸ் சொல்லுவோம், அந்த பேரண்டல் கைடன்ஸ் இல்லை. 20 வயசுல ஒரு பையன் எவ்வளவு யோசிக்கிறான், அவனை ரெக்கவரி பண்றதுக்கு குடும்பத்தில் ஆள் இல்லை. ஸோ அண்ணன் சொன்னதை கேளுங்க, எல்லாமே சரியாயிடும். நன்றி.